இந்தியாவில் கப்பல் சுற்றுலா பயணிகளின் வருகையை வரும் 2029ஆம் ஆண்டுக்குள் 10 லட்சமாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார். குரூஸ் பாரத் மிஷன் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆசிய நாடுகளுடன் இந்திய சுற்றுலா கப்பல் திட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பான 2 நாள் கலந்துரையாடல் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. கலந்துரையாடலை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் சென்னை துறைமுகத்தில் 4 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கம்போடியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த கப்பல் போக்குவரத்து தொடர்புடைய பிரதிநிதிகள் பங்கேற்ற உள்ளதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்தியாவில் கப்பல் போக்குவரத்து மேம்படும் என்று கூறினார். சென்னை துறைமுகத்தில் உள்ள கப்பல் முனையம் தற்போது 1500 பயணிகளை கையாளும் வகையில் உள்ளது. இதனை 3000 பயணிகளை கையாளும் வகையில் 19 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்த அவர், கப்பல் போக்குவரத்து வாயிலாக சுற்றுலா பயணிகள் வருகையை 10 லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்றார். ASEAN-India cruise dialogue to be hosted by India. There could not have been a better venue than Chennai, Tamil Nadu. Over the last 11 years, under our government flagship initiative of Sagarmala,